கர்த்தருடைய பரிசுத்த நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில கூட இந்த வாய்ப்பை வழங்கிய அருமையான சகோதரர்களுக்கு அறிமுகப்படுத்திய சங்கரன் மற்றும் டாக்டர் சசிகுமார் அவர்களுக்கும் இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு வாழ்பவரே, தினம் எனக்குள்ளே வசிப்பவரே, என்னோடு வருபவரே, மீண்டும் எனக்காக வருபவரே, என்னோடு வாழ்பவரே, தினம் எனக்குள்ளே வசிப்பவரே, என்னோடு நடப்பவரே, மீண்டும் எனக்காக வருபவரே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. சிஸ்டர் உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். தென் ஆன் யுவர் வீடியோ சிஸ்டம், வீடியோ கூட ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்தோத்தரிக்கிற நல்ல பிதாவே, அப்பா இந்த நாளுக்கு நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே, இந்த வேளையில கூட எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தாழ்த்துகிற தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். அப்பா, மனுஷருடைய சத்தத்தை கேட்க நாங்க வரல தகப்பனே, நீர் எங்களோடு பேசுங்க. எங்களுக்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களோடு இடைப்படுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துல எங்களை நடத்துங்க. சத்திய ஆவியாகிய நீர் எங்களை சகலத்திலும் நடத்த வல்லவராய் இருக்கிற உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நேரம் முழுவதும் என் தேவன் நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா துதி எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்து ரட்சகர் முன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். என்ன நேரம் குறைவா இருப்பதனால நான் சத்தியத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபத்துல 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம தியானிக்கலாம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நம் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லி தருகிற இந்த காரியம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் கொடுக்கிறார் என்றால், வேதத்துல பார்த்திருக்கிற அநேக வார்த்தைகளை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது, இந்த காரியத்தை தேவன் நமக்கு சொல்லுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா இந்த கடைசி காலத்துக்குள்ள கடைசி நொடி பொழுதுல இருக்க, நிமிஷம் கூட சொல்ல முடியாது, நொடி பொழுதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில பிறந்து வந்த பொழுது, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரா இந்த பூமியில வரும் பொழுது, அவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கமே காலம் நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்து வந்ததே இந்த கடைசி காலத்துலதான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்ப இயேசு வந்ததே கடைசி காலம்தான், இயேசு வெளிப்பட்டதே கடைசி காலம்தான். அதனால இந்த கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக இந்த நமக்கு ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் இந்த பூமியில ரத்தத்தை சிந்தி, அவர் ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி நம்மை கற்புள்ள கன்னிகையாக, ஒரு சபையாக, மணவாட்டி சபையாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவர் சொல்றார், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. அப்ப இந்த நாட்களிலே நாம் ஒரு ரட்சிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த ரட்சிப்பு என்பது ஒரு ரெகுலர் ப்ராசஸா நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டோம், ஆனா அதோட நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு தேவன் என்ன செய்யற, அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்றார். இன்னைக்கு ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். அதே நேரத்துல மத்தேயு 24:13 சொல்லும்போது, முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
ஆக ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ரட்சிப்புக்கு ஏதுவாக. அப்போ விசுவாசத்தை கொண்டு என்றால் நம்முடைய விசுவாசத்தினாலே அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுவும் தேவனுடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நம்ம காத்து கொண்டு நமக்காக வைக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பரலோகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்கு ஒரு சுதந்திரம் வச்சிருக்கிறார். நம்ம பரலோகத்தினுடைய வாரிசுகள். ஆகவே பரலோகத்துல நாம் போய் சேருவதற்கான அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீங்கள் விழித்திருக்க வேண்டியது அவசியம். நீங்க தூங்கிட்டு இருக்காதீங்க. எபேசியர்ல வாசிக்கும் சரி, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்மள ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு நாள்ல அந்தகாரத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். 1 பேதுரு 2:9 சொல்லும் பொழுது, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி என்னிடத்தில் வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசரை கூட்டமாய் இருக்கிறோம். ஆக இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்ற, இப்பொழுது நாம் பகலின் பிள்ளைகளா இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம தூங்கக்கூடாது. இப்ப இந்த உலகத்துக்கு நமக்கும் வித்தியாசம் உண்டு, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப தெளிந்தவர்களா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, விழிக்க வேண்டும். விழிச்சாதான் தெளிவா இருக்க முடியும். தூங்கின்னு இருக்கிறவன் தெளிவா இருக்க முடியாது. தூங்கு முஞ்சாதான் இருக்க முடியும். இப்ப இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்றாரு, நம்ம விழித்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஒரு நாள் வரும். ஆண்டவர் பல ரகசியங்களை வேதத்துல வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:51 ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்றார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அருமையானவர்களே, கடைசி எக்காலம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்காலம் ஒளிச்சிருக்கான்னா, ஆமா 2016ல நான் இஸ்ரேலுக்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னா, அங்க சொல்லிட்டு இருந்தாங்க, வானத்துல ஒரு ரிங் மாதிரி மேகம் அதுல இருந்து அநேக ட்ரம்பட் சவுண்டுகள் வந்துட்டே இருந்தது. அதே போல உலகத்துல பல நாடுகளில ட்ரம்பட் சவுண்டு ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட ட்ரம்பட் சவுண்ட்ல வந்தது நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னா, அந்த இடத்துல 2016ல இருந்து பாத்தீங்கன்னா அதிகமாய் ஏறத்தாழ 2012ல இருந்தே கடைசி காலத்தினுடைய சத்தியங்களும் கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனங்களும் துரிதமாய் நிறைவேறுகிறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ 12ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த முதல் முத்திரை உடைக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம். அதுல இருந்து இப்போ ஏறத்தாழ 4வது முத்திரையில நம்ம பிரயாணித்து கொண்டு இருக்கிறோம். 4, 5க்குள்ள போயிட்டே இருக்கிறோம். ஏறத்தாழ எல்லா முத்திரைகளுக்குள்ளவும் நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல ஒரு ரகசியம் ஒண்ணு நடக்க போகிறது. அந்த ரகசியம், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டோம். ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம் ரகசியத்தை. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் கர்த்தர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம். ஆகவேதான் அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட, அவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகிய நமக்கு அந்த ரகசியத்தை சொல்றாரு. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் துணிக்கும் போது, அப்போ எக்காலம் துணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கடைசி எக்காலம் துணிக்க போகிறது. அந்த துணிக்கும் பொழுது சபை முடியும், சபை காலம் முடிய போகிற அந்த சபை காலத்துல எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவேதான் நாம் எல்லாரும் விழித்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையா இருந்து விழித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை இன்னைக்கு ஜனங்க தூங்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் நமக்கு உணர்த்துறார். 37வது வசனம், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்துல இருந்தது போல இன்னும் அந்த இடத்துல ஜனங்கள் புசித்தார்கள், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். அதே போல ஜலப்பிரளயம் வாரிட்டு போற வரைக்கும் உணராது இருந்தார்கள். உணராத இருதை. வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் கர்த்தரை தேடுறாங்களான்னு பாக்குறாராம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு பாக்குறாராம்.
சங்கீதம் 14, சங்கீதம் 53 ஒரே மாதிரி வசனங்கள் அல்ல சொல்லப்படுகிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். அருமையானவர்களே, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. இன்னைக்கு தேவன் வருந்துகிற ஒரு காரியம் அதுதான். உணர்வில்லை. இன்னைக்கு சபைக்கு உணர்வில்லை. உணர்ச்சி பூர்வமான சபைகள் இருக்கிறது, உணர்ச்சி பூர்வமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சபை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களுமே நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சபையா இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், நாம் அவருடைய அவயவமாய் இருக்கிறோம். நாம் ஒரு கற்புள்ள கன்னிகையான சபையாய், மனவாட்டி சபையாய், மனவாட்டிகளாய் நாம் தேவனுக்கு என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிறது, உணர்வுள்ள ஒரு கிறிஸ்துவனாய், உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவளாய் நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு உணர்ச்சி பூர்வமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நல்ல கையாட்டி சந்தோஷமா கை தட்டி நம்ம ஆண்டவரை துதித்தால் போதும் என்ற நிலையில் திருப்தி ஆகிற ஒரு நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உணர்வுள்ளவர்கள் வேண்டும். ஏன் உணர்வுள்ளவர்கள் என்றால், ஆண்டவர் இந்த முதல் பிரசங்கத்துல சொல்லும் பொழுதே ஆண்டவர் சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. மனசை மாத்தவே மாட்டோம். ஆனா சபையில நல்ல துதிப்பு, உணர்ச்சி பூர்வமான எமோஷனலா நம்ம கர்த்தரை துதிக்கிறவர்களாக தான் நம்ம காணப்படுறோம். ஆனா உணர்ந்து மனம் திரும்பி என்னுடைய எண்ணங்களை முதல்ல மாற்றணும். என்னுடைய எண்ணங்களை, உள்ளான சிந்தனையை மாற்றணும். கிறிஸ்துவினுடையவர்கள் அவர்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார். கலாத்தியர் 5:24 சொல்லுது. அதே போல கொரிந்தியர் சொல்லும்போது நம்முடைய எண்ணங்களை சிறைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு மனம் போன போக்கில் ஓடுகிறவர்கள் இருக்கிறார்கள். புசித்தோம் குடித்தோம் நோவா காலத்துல இருந்தது போலதான். என் வேலை என்ன, என் வாழ்க்கை என்ன, நான் எப்படின்னா போவேன், அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஓடிட்டு இருக்கிற மக்களா இருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்ற, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. அந்த ராஜ்யத்தை உனக்குள்ள முதல்ல ஸ்தாபி. அங்க இருக்கு இங்க இருக்குன்றதெல்லாம் இல்ல, முதல்ல உனக்குள்ள வரணும், உன்னுடைய உள்ளத்துல வரணும். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள, முதல்ல உங்களுக்குள்ள வரணும். தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். பரமண்டலங்கள்ல இருக்கிற எங்கள் பிதாவை நம்ம ஜெபிக்கிறோம், முதராட்சியம் வருவதாக, முதராட்சியம் வருவதாக. எங்க வருவதாக? முதல்ல எனக்குள்ள வரணும், அப்புறமா என்னை சுத்தி வரணும். ஆண்டு சொல்ல, முதல்ல நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்கள் ஆயத்தப்படுத்து. அப்ப இந்த நேரத்தில் நாம் விழித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மரித்தோரை விட்டு எழுந்துரு, துதிக்காதவர்களை விட்டு எழுந்துரு, மனம் திரும்பாதவங்களை விட்டு எழுந்துரு, தூங்கி நிற்கிற நீ எழுந்துரு. ஆண்டவர் சொல்ற, இன்னும் உணர்வோடு துதிக்கிற மக்களாய், உணர்வோடு நம்ம ஆண்டவருக்கு வாழ்கிற மக்களாக, ஏதாக கர்த்தருக்கு என்று செய்கிறவர்களாய் இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். ஆகவேதான் முதலாவது நோவா காலத்தில் இருந்த மக்கள் போல உணராதவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 பேர் வயல்ல இருக்கும் பொழுது ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அழைத்துட்டு இருக்கும்போது ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இப்படி ஆண்டவருடைய வருகையில நடக்கும் பொழுது ஒரு கூட்டம் எடுபடும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். நாம எப்படி இருக்கிறோம்? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஏன் விழித்திருங்கன்னு சொல்றாரு தெரியுதுங்களா? அப்போ உணர்வு உள்ளவர்களா இருக்கணும். ஒரு கூட்டம் எடுபடும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். அப்ப எடுபடுகிற கூட்டத்தில் நாம் போக வேண்டும். மத்தேயு 24:22 சொல்லும்போது பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவரின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். கைவிடப்பட்ட நிலையில மிகுந்த உபத்திரம் 7 வருஷம் நியாயப்பிரமாணம் நடக்கும். அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்க. எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. உங்க கண்ணு முன்னாடியே நீங்க எல்லா விஷயங்களும் பாக்குறீங்க. இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிறது கடைசி நொடி பொழுது. ஆகவே அந்த நியாயப்பிரமாணம் தொடங்குறதுக்கு முன்னாடி கிருபையின் பிரமாணம் முடிவடையும். தேவனுடைய ஆலயம் புதிதாக கட்டப்படுவதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்துல ஆலயத்துல தான் வர்ஷிப்போம். ஆலயம் கட்டப்பட்டு பலி செலுத்துற ஒரு காரியம் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ற எபிரேயர்ல, இனி ஒரு பலி தேவையில்லை, நான் தான் பலி. அப்போ ஒரே தரம் பலியானார். அப்படியாக இருக்கும் பொழுது கிருபையின் பிரமாணத்துக்கு பலிக்கு இடம் இல்லை. இயேசு கிறிஸ்து பலியானதுனால பலிக்கு இடம் இல்லையா? நம்முடைய பலிகள் எல்லாம் ஸ்தோத்திர பலிகளும், நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது, இப்படிப்பட்ட பலிகள் தான் தவிர வேறு பலிகள் இல்லை.
அப்படி என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்றால், அந்த புதிய ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக இந்த கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிற ஆலயங்கள் எடுபட வேண்டும். அப்போ யார் ஆலயம்னா, நீங்களே அந்த ஆலயம். நாம் தான் அந்த ஆலயம். நமக்குள்ளே தேவனுடைய ஆவியான வாசம் செய்கிறார். ஆகவேதான் தேவன் சொல்றார், உணர்வுள்ளவர்களா இருங்கள். எடுபட போகிற காலம் வருகிறது. ஒருத்தர் விடுபடுவாங்க, ஒருத்தர் எடுபடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, அருமையானவர்களே. ஆகவே திருடன் இந்த ஜாமத்துல வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். மத்தேயு 24:43. திருடன் யாரு? பிசாசு. பிசாசு திருடனா வரான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அப்போ திருடன் வரான்னு தெரிஞ்சாக்க நம்ம பூட்டி வைக்கிறோம் இல்லையா? ஐயோ பிசாசனுடைய காரியங்கள் அப்படி எல்லாம் தெரிஞ்சாக்க பூட்டி வச்சிருவோம், எல்லாம் தெளிவா இருப்போம். வேதம் சொல்லுது, கெர்ஜிக்கும் சிங்கம் போல. 1 பேதுரு 5:8 வசனத்துல சொல்லும் பொழுது, கெர்ஜிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பிசாசன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா நாம என்ன செய்யணும்? விழித்திருந்து விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணுமா? எதிர்த்து நிக்கணுமா பிசாசு. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். விழித்திருந்தாதான் தெளிந்த புத்தி வரும். அருமையானவர்களே, நமக்கு தெளிந்த புத்தி வர வேண்டும் என்றால் விழித்திருக்க வேண்டும். திருடனை இனம் கண்டுகொள்ள வேண்டும். திருட வரும்பொழுது நம்ம வீட்டை பூட்டி வைக்கிறோம் இல்லையா? அந்த திருடனை இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்தது அவர் சொல்றாரு, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய திருடன் யாருன்னா பிசாசு. இன்னொரு இடத்துல சொல்ற, திருடன் வருகிற விதமாய் வருவேன். அது நெகட்டிவ் பரவலா சொல்ற மாதிரி சொல்லுகிற ஒரு காரியம். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்ற இடத்துல அவர் சொல்லும் பொழுது, நாம் மண்பாண்ட பொக்கிஷங்களாய் இருக்க வேண்டும். இந்த மண்ணான சரீரத்திலே தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய ஆலயங்களாய் வரும் பொழுது நம்மை அவர் திருடி கொண்டு போகிறார் இந்த பூமியில். அதுதான் ராப்சர். ராப்சர் என்பது மறைமுகமாய் யாருக்கு தெரியாமலே மத்தியவானத்துல அவரு கூட்டிட்டு போகிற ஒரு காரியம். இந்த பூமியில பகிரங்கமாய் வரக்கூடியதான் செகண்ட் கம்மிங். அது இந்த 7 வருஷத்துக்கு பிறகு நடக்கும். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளில இந்த சத்தியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே முதலாவது காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, நோவா காலத்துல இருந்தது போல உணர்வில்லாதவங்களா இராதீங்க. முதல்ல விழித்துக் கொள்ளுங்கள், உணர்வோடு இருங்கள். 2வது பாத்தீங்கன்னா, திருடன் வரும் பொழுது கண்ணமிட்டு திருட வர்றான். பிசாசு எப்போன்னு இருக்கிறான். உங்களில் இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து பிசாசனுடைய ராஜ்யத்தை வைக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். ஆகவே இதை நம்ம விழித்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு முறை ஆண்டவர் என்னோட பேசும் பொழுது ஒரு பாடலை கூட கொடுத்தார். விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம், மற்றவர் தூங்குவது போல தூங்காமல். விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம், மற்றவர் தூங்குவது போல தூங்காமல். தெளிந்த புத்தியோடு விழித்திருப்போம், வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிடுவோம். தெளிந்த புத்தியோடு விழித்திருப்போம், வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிடுவோம். கெர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வருவான், எவனை விழுங்கலாம் என்றிருப்பான். கெர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வருவான், எவனை விழுங்கலாம் என்றிருப்பான். எதிராளி பிசாசை எதிர்த்திடுவோம், விசுவாசத்தோடு போராடுவோம். ஆமென். அருமையானவர்களே, கெர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வருவான், எவனை விழுங்கலான்னு வகை தேடுவான். உங்களுக்குள்ள இருக்க அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்துட்டு அவனுடைய ராஜ்யத்தை, எரிச்சல, கோபத்தை, கெட்ட வார்த்தையை, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அநேக காரியங்கள் அதுல சொல்லப்படுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்று உன்னிடத்தில் புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை, அதாவது தேவையில்லாத வீணான பேச்சுக்கள். கெட்ட வார்த்தை என்று சொன்னா என்னது? அசிங்க அசிங்கமா பேசுறதுதான் கெட்ட வார்த்தை இல்ல. பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். அப்போ தேவையில்லாத பேச்சுகள், வீணான வார்த்தை. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது வீணான வார்த்தைகளை குறித்து கடைசி நாள்ல கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கணக்கு எடுக்கிறார். ஆகவே அநேக காரியங்கள் அதுக்கு முன்னாடி 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கோபம் கொள்ள வேண்டாம், பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், திருட வேண்டாம், கெட்ட வார்த்தை பேச வேண்டாம்,
அதே போல கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா 30வது வசனம் சொல்லுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அருமையானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது. பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லும் பொழுது, உங்களில் தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்வதை அறியீர்களா? அறியீர்களா? இன்னைக்கு அறியாதனால்தான் நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருப்பதை அறியாதனால்தான் நம்ம இந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது சாத்தான உள்ள கூட்டு உட்கார வச்சிடும். அதனால்தான் உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறார்கள், உணர்ச்சி பூர்வமா இருக்கிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எபேசியர் 1 பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 13வது வசனத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த முத்திரை எதுக்கு தெரியுங்களா? இப்ப வெளிநாட்டுக்கு நீங்க போகும் பொழுது உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கு, ஆனா விசா இருந்தாதான் அங்க போயிட்டு நீங்க வசிக்க முடியும். அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்துவ என்ற பேர் இருக்கு, பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனா விசா இல்லைன்னா, முத்திரை இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் மேல போக முடியாது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை, அதான் 14வது வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1:14, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் யாரு? அவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிப்பவர்கள், அவருடைய நாமத்துக்கு மகிமையாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அச்சாரம், அவர்தான் முத்திரை, அடையாளம், அவர்தான் அடையாளம். இந்த மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையை பெற்ற அந்த பரிசுத்தாவை துக்கப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு திருடனை போல பிசாசு எவனை விழுங்கலாம் காத்துட்டு இருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் சொல்ற விழித்திருங்கள். அந்த இடத்துல வேதத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார் விழித்திருங்கள். அவன் எப்போ விழுங்கலான்ட்டு வகை தேடிட்டு இருக்கிறான். நீங்க விழித்திருந்து நீங்கள் கவனமா இவங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தது பாருங்க, மத்தேயு 25வது அதிகாரத்துல 10 கண்ணீர் ஓமை, அதுல பார்க்கும் பொழுது 5 பேரு ஆயத்தமா இருக்கிறாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆயத்தம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் 2 விஷயத்தை வச்சிட்டு இருந்தாங்க. ஒண்ணு எண்ணெய், இன்னொன்னு தீவெட்டி. தீவெட்டி என்பது ஏசாயா 62:1 சொல்லும் பொழுது ரட்சிப்பு என்னும் தீவெட்டி, அதாவது ரட்சிக்கப்பட்ட அனுபவம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரட்சிப்பு என்பது டெய்லி நடக்கணும், டெய்லி நடக்கணும். தினம் குளிக்கிறோம் இல்லைங்களா? வெளியே குளிக்கிறோம், உள்ள குளிக்கிறோமா? உள்ளான மனுஷனுக்குள் ஒரு புதுப்பித்தல் வரணும். உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். வெளியே மட்டும் சுத்தமா இருக்கிறது அல்ல. மனுஷன் தான் வெளியே பார்க்குவான், ஆனா கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை தேவன் பார்க்கிறவர். அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த எண்ணங்களை, இருதயத்தில் இருக்கக்கூடிய யோசனைகளை ஆராய்ந்தறிகிற தேவன். அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் என்ன செய்யறாரு? அவர் தீவெட்டி கரெக்டா இருக்கா பாப்பாரு. இன்னைக்கு நம்மளுடைய தீவெட்டி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விளக்கு வைப்பாங்க. விளக்கு எரியும் பொழுது எண்ணெயில திரி இருக்கும். அந்த திரியில பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல எரிஞ்சிட்டே இருக்கும் போது பார்த்தாக்கா சுத்தி கருப்பா அழுக்கு சேர்ந்துரும், சிட்டம் சேர்ந்துரும். உடனே என்ன செய்வாங்க? தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டு மறுபடியும் அதை தூண்டி விடுவாங்க. அதே போலதான் இன்னைக்கு மங்கி திரியாய் இன்னைக்கு ஜனங்கள் எரிந்து கொண்டிருக்க. ஆண்டவர் சொல்ற மங்கி திரியை அணையார், ஆனா எச்சரிப்பு கொடுத்து நீ அதை தட்டி எடு. உனக்குள்ள இருக்கிற அழுக்கு, உனக்குள்ள இருக்கிற அசுசிகள், உனக்குள்ள இருக்கிற வேண்டாத ஆவிகள், வேண்டாத கிரியைகள் எல்லாத்தையும் தட்டி போடு. அந்த எண்ணெய், உனக்குள்ள இருக்கிற எண்ணெய், ஊற்றப்பட்ட எண்ணெய் நீ காத்துக்கொள். இன்னைக்கு அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எண்ணெய் என்பது அபிஷேகம். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. வேதம் சொல்லுகிறது, உனக்கு மீட்கப்படும் நாளைக்கு என்று கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. அந்த எண்ணெயை நீங்க வீணாக்காதீங்க. இன்னைக்கு ஆவியில அனலே இல்லை. 1 தெசலோனிக்கேர்ல 5ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுது, ஆவியை அவித்து போடாதீர்கள், அணைச்சிடாதீங்க. இன்னைக்கு அந்த திரி அப்படியே மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சுனுக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய திரியில பாத்தீங்கன்னா அழுக்கு ஒட்டிக்கிட்டு மினுக்கு மினுக்குன்னு இருக்குது. இன்னைக்கோ நாளைக்கு அணையிற மாதிரி இருக்கு.
அருமையானவர்களே, நமக்குள் ஏற்றப்பட்ட தீபத்தை அணையாமல் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆவியிலே அனலாயிருங்கள். ஆண்டவர் சொல்ற ஆவியிலே அனலாயிருங்கள். இதெல்லாம் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த அனலை நாம ஒவ்வொரு நாளும் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விறகு வச்சாக்க ஒண்ணு இல்ல. பல விறகுகள் வச்சுதான் கப கப கபான்னு எரியும். இன்னைக்கு நம்மளுடைய ஜீவிதத்துல தேவனுடைய ஆவியானவரை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் அதிகமாய் கூடி ஜெபிக்க வேண்டும். அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஜெபத்திலும் வேதத்தில் தரித்திருக்க வேண்டாம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10 கன்னியர்ல 5 பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. விழித்திருந்து ஜெபிக்கிறாங்க, விழித்திருந்து காத்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, வேதத்துல வாசிக்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல மற்ற கன்னியர்கள் எண்ணெய் இல்லாத போயிடுச்சு, காஞ்சு போச்சு, எண்ணெய் இல்ல, தீந்து போச்சு, விளக்கும் அணைஞ்சு போச்சு, ஜெபம் இல்ல, ரட்சிப்பு இல்ல, இஷ்டம் போல வாழ்க்கை. அப்போ இப்படிப்பட்டவர்கள் ஆயத்தம் இல்லாத ஒரு நிலையில, ஒரு தேவ பயம் இல்ல. சங்கீதம் 2ல 11, 12 வசனம் வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பயங்கரமாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். என்னன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நம் வழியிலே நாம் அழிந்து போகாமலும் பயத்துடன் நீ நடுக்கத்துடன், அது 11ஆவது வசனம், பயத்துடன் நீ நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஏன் பயத்துடன்? இன்னைக்கு பயம் இல்ல, தேவ பயம் இல்ல. இன்னைக்கு பிசாச கண்டா பயப்படுறாங்க, ஆனா தேவனை கண்டா பயப்படுறது இல்ல. இன்னைக்கு நாம் கர்த்தரை கண்டு பயப்படுகிற மனுஷர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் 25:13 சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பாருங்க, எத்தனை இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு 10 கன்னியர் ஓமையிலையும் அதுதான் சொல்றாரு. மனுஷகுமாரன் வர நாள் நேரம் தெரியாது, விழித்து கொண்டு இருங்க. உங்க எண்ணெயை காப்பாத்திங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை காப்பாத்திக்கங்க, உங்களுக்குள்ள ரட்சிப்பை காப்பாத்தி கொள்ளுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரயாசமே இல்லை இன்னைக்கு. எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுவோம், ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிராக நீங்க போராடுவது இல்லையே, யாரும் போராடலையே. ஒரு பாவம் வந்த உடனே யோசிப்பு பாருங்க, விட்டான் போதும்னு சொல்லிட்டான், அந்த துணியை காணன்னு ஓடி போயிட்டான் அந்த யோசிப்பு. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற அனுபவம் இன்னைக்கு யார்கிட்ட இல்ல. நான் என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி அந்த பாவத்துல விழுந்து போகிறவர்கள் தான். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும், ஆனா பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். இன்னைக்கு பாவத்துக்கு விலகி ஓடாம பாவத்தை எதிர்த்து நிக்கிறாங்க. நான் குடிக்கிற இடத்துல போய் நின்னு அந்த இடத்துல இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் டெஸ்ட் பண்றாங்க. ஆனா 2 நாள் உன்னை காப்பாத்திக்கலாம், 3வது நாள் உன்னை அறியாமல விழுந்துருவேன். ஆண்டவர் சொல்றாரு, பாவம் இருக்கிற இடத்தை விட்டு விலகி ஓடு. இன்னைக்கு பாவத்துக்கு விலகி ஓடாம அந்த பாவத்தை எதிர்க்கிறேன்ட்டு அந்த பாவத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, பாவ சந்தர்ப்பங்களை பாவ சூழ்நிலைகளை விட்டு விலகி ஓடுங்கள். அப்பதான் உங்க ரட்சிப்பை காத்து கொள்ள முடியும். உங்களுக்குள்ள வர எண்ணங்களையும் பல விஷயங்கள், அதாவது பிசாசுடைய கிரியைகளையும் சோதனைகளையும் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். உங்களுடைய எண்ணங்கள்ல வர்றது எதிர்த்து நில்லுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். சூழ்நிலைகள்ல நீங்க விலகி ஓடுங்க. அப்பதான் உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும், பிரயாசப்பட முடியும். தேவ பயம் இருக்க வேண்டும். ஐயோ, ஆண்டருக்கு பிரியமில்லாத விஷயத்துல நான் போகக்கூடாது என்ற பயம் உங்களுக்குள்ள வரணும். ஆனாதான் தேவன் சொல்றாரு பாருங்க, சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அந்த தீவெட்டி, ரட்சிப்பு என்னும் தீவெட்டி எரிகிற வரைக்கும் அவர் அமராமல் இருப்பாராம். அப்ப இந்த தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் அதுக்காக தான் சத்தியத்தை சொல்றாரு, உபதேசங்களை கொடுக்கிறார், அநேக ஊழியர்கள் மூலமா பேசிட்டே இருக்கிறார். சரி, அடுத்தது பார்க்கலாம் சுருக்கமாய். உபத்திரத்தினுடைய பாத்திரங்கள். இப்போ இன்னைக்கு பாத்தீங்க சொன்னாக்கா, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 38வது வசனம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகில என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். பாத்திரம் என்று சொன்னா அந்த சூழ்நிலை, அந்த சோதனை,
அந்த சோதனையான உபத்திரவ காரியங்கள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த உபத்திரம் வரும் பொழுது அவர் போய் தேவ சமூகத்துல உட்கார்றார். விழித்திருங்கள், நீங்களே 1 மணி நேரமாவது என் கூட ஜெபிக்க கூடாதா அப்படி அந்த இடத்துல ஏசப்பா கேக்குறத பாக்குறோம். மத்தேயு 26:41 தொடர்ந்து வாசிக்கும் தெரியும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஒரு உபத்திரவம், ஒரு சோதனை வருது உங்க வாழ்க்கையில. பிசாசு வந்து சோதனைக்காரன். பிசாசுக்கு ஆண்டவர் பேர் வச்சுக்கிறது என்னன்னா சோதனைக்காரன். அவன் தான் எக்ஸாமினரே. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில நாம ஆண்டவருக்குரிய பிள்ளைகளா அல்லது அவனுடைய பிள்ளைகளா என்று தீர்மானிக்கிறதுக்கு வைக்கப்பட்ட ஒரு எக்ஸாமினர் யாருன்னா பிசாசு தான். அவனும் தேவனுடைய ஊழியக்காரன் தான், வேலைக்காரன் தான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் ஒரு நாள் இருக்குது. ஆனா அது வரைக்கும் அவன் அடங்கி தேவன் சொல்ற வரைக்கும் அவர் பர்மிஷன் கொடுக்காம சோதனை கொடுக்க மாட்டான். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா போய் உத்தரவு கேட்டு வரோம். சத்துரு போய் உத்தரவு கேட்டு வரும். தேவ உத்தரவு கேட்டுட்டு வந்துதான் சோதிப்பான். யோபுக்கு சொல்ற மாதிரி. அதே போல ஒவ்வொரு நாளும் போய் குற்றப்படுத்துகிறான். எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் குற்றப்படுத்துவான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன் அவன் கீழே தாழ விழத்தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இப்படி குற்றப்படுத்துகிறவன் ஒவ்வொரு நாளும் போயிட்டு அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, குற்றப்படுத்துறவன் வரான். அவன் வந்து என்ன செய்யறான், இவனுக்கு இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறீங்களே, இப்படி எல்லாம் எல்லா சௌகரியம் எல்லாம் பண்ணிக்கிறீங்களே, அதனாலதான் இவன் வந்து நல்லா உங்களை துதிக்கிறான், எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி நல்லா ஆனந்தமா இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு குற்றப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்ற சில உபத்திரங்களை, சில சிக்ஷைகளை போய் பாரு. ஆனாலும் அவர்கள் இந்த உபத்திரத்தின் மத்தியில என்னதான் பிடிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்மை நம்பி சில நேரங்களில் சில உபத்திரங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதனால்தான் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அவருக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அவனுக்கு வந்து ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்போ உத்தமன் என்று விளங்கின பிறகுதான். அப்போ தேவன் அனுமதிக்கிறார் சோதனை அனுமதி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான். அது கூட ஒன்னும் புதுசா ஏதோ பிரம்மாண்டமா வானத்துல இருந்து புதுசா நம்ம பிளான் பண்ணி பெரிய செக் வச்சுலாம் அனுப்ப மாட்டார். மற்றவங்களுக்கு என்ன சோதனை அதுதான் நமக்கும். ஆனா அவர்களுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, சோதனையிலிருந்து தப்புவிக்கும் போக்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் நமக்கு திராணிக்கு மேலாய் சோதனையை அனுமதிக்க மாட்டார். அதுதான் தேவனுடைய கிருபை. சோதனையை நம்முடைய திராணிக்கு மேலாய் அனுமதிக்க மாட்டார். சோதனையிலிருந்து தப்புவிக்கிற போக்கை தான் அவர் கொடுப்பார். ஆண்டு சொல்ற இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது உடனே கர்த்தரை முறுமுறுக்காதீங்க, கர்த்தரை நோக்கி பேசாதீங்க, எதிர்த்து பேசாது. நான் இவ்வளவு ஜெபம் பண்ணனே ஏன் ஆண்டவரே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அந்த நேரத்தில் தான் அப்படி சாட்சியம், ஆண்டவரே இந்த உபத்திரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், உமக்கு சித்தமானது. இதுதான் ஏசப்பாவை பார்த்து கத்துக்கொள்ள வேண்டியது. உடனே என்ன சில சீஷர் விழித்து ஜெபிங்க. இப்படிப்பட்ட சோதனை உனக்கும் வரும். பேதுருவை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்கு வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு அவன் உத்தரவு கேட்டுட்டு இருக்கிறான், வகை தேடிட்டு இருக்கிறான், உத்தரவு கேட்டான். இப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அநேக பிள்ளைகள் உபத்திரத்துல இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க, பெர்சிக்யூஷன் சொல்றோம். அவங்க அங்க மிஷினரி அடிக்கப்படுறாங்க, இங்க கொலை பண்றாங்க, அங்க பண்றாங்கன்ட்டு. அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் நாம் ஜெபத்திலே நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம்தான் ஜெயம். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய இடத்துல அந்த விழிப்பு இருக்கிறதா? விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? உணர்வு இல்லாதவர்களா தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு சோதனை வந்த உடனே முறுமுறுக்கிறோமே தவிர கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். எல்லார்கிட்டையும் ஒரு கேள்விக்குறியதான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நீங்க என்கிட்ட முறுமுறுக்காம கோவப்படாம எரிச்சல் அடையாம இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். என்னன்னா, உலகத்துல உபத்திரம் இருக்கதான் செய்யும். இந்த உலகம் வந்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. யாரால? நம்மளாலதான் ஒப்பு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஒண்ணும் ஒப்பு கொடுக்கல இந்த உலகத்தை. நாம தான் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை நம்ம பிசாசு கையில அப்படியே தூக்கி அவன்கிட்ட லம்பா கொடுத்துட்டோம். எல்லா அதிகாரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டோம்.
அவன் தான் என்ன செய்யறான், இப்ப ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஆனா இந்த உலகத்தை அவர் ஜெயித்ததினாலே, இயேசு கிறிஸ்து ஜெயித்ததினாலே, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற பிள்ளைகளும் சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை போலவே ஜெயம் எடுக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா மற்றவர்கள் எல்லாம் இன்னும் அடிமைகள் தான். ஆண்டவர் மற்றவங்க எல்லாம் அடிமையில தான் இருக்கிறாங்க. நம்ம அடிமையின் பிள்ளைகள் அல்ல, சுயாதீனத்தின் பிள்ளைகள். அப்பா பிதாவை என்று அழைக்கிற அந்த சுயாதீனத்தை, அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கர்த்தருடைய வாரிசுகள், பிள்ளைகள் ஆயிட்டோம். இனி அடிமைகள் அல்ல. ரோமர் 8:14 சொல்லுது, இனி நீ அடிமை அல்ல. அடிமை தினத்தின் ஆவி பெறல, பிசாசுடைய ஆவி பெறல, பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற, பிள்ளைக்குரிய அந்த ஆவி, அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய ஆவியை நீ பெற்றிருக்கிற. ஆகவே என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க போட்டு என்கிட்ட கோவப்படாதப்பா, என்கிட்ட எரிச்சல் ஆகாத. நீ உனக்கு ஒரு சமாதானம் என்கிட்ட இருக்கட்டும். அதனால உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஏன்னா உபத்திரத்தை கொடுக்கறதுக்கு சோதனைக்காரனை நான் தான் வச்சிருக்கிறேன். அவன் தான் உங்களை ஃபில்டர் பண்றான், ஜல்லடை போட்ட ஜலிக்கிறான். அது வலையில கூட நல்ல மீன் தனியா, கெட்ட மீன் தனியா பிரிக்கிறது, கோதுமை தனியா, பதர் தனியா பிரிக்கிறது. எல்லாத்துக்கும் அந்த பிரிக்கிறதுக்கு ஒரு சுலகு, ஒரு ஆயுதம் படைக்கிறதுக்கான ஒரு முறம் அவன்தான் ஜல்லடை. அருமையானவர்களை, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமையானவர்களே, உலகத்தை ஜெயம் கொண்டவரை பற்றி கொண்டால் நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், அதுதான் உண்மை. ஆனா நமக்குள்ளே அந்த விழிப்பு இல்லை. விழித்திருங்கள். பிசாசு இப்படிதான் வரும், இப்படிதான் கொடுப்பான். ஆனாலும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வேண்டும், ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நம்முடையது அல்ல. பிலிப்பியர் 3:8 என்ன சொல்லுது? பரலோகம் தான் நம்முடைய தாய் வீடு, அதை தேடி நீ ஓடணும். நம்ம தான் ஓடணும், அங்கதான் ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏசப்பா சொல்றா, உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதே போலதான் நாமளும் சொல்லணும், இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ அவனை நம்ம ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த உலகம், நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பாதாளன்றதுல ஒண்ணும் இல்ல, பார்த்தளம், உலகத்தினுடைய இருப்பிடம் தான். இந்த உலகமே ஒரு நாள் பாதாளத்தினுடைய ஒரு இருப்பிடமாய், ஒரு நரகத்தினுடைய இருப்பிடமாய் மாறும். பாதாளத்துல பல பிரிவுகள் இருக்கு, சொர்க்கத்து பரலோக ராஜ்யத்துல பல பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் சொல்லிட்டு பிரிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒவ்வொரு ஸ்தலம். அப்போ பாருங்களேன், அந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த பாதாளத்துல பார்த்தளம், இந்த உலகமே, இந்த ஐம்பூதங்கள் வெந்து உருகி போ. 2 பேதுருல 3:11 11-12 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஐம்பூதங்களை வெந்து உருகி போகும், உருகி போகும். உருகினா என்ன ஆகும்? நெருப்பு, நரகம். அதனால்தான் பூமிக்கு அடியில பாத்தீங்கன்னா எங்க பாரு எரிமலை குழம்புகள் ஓடிட்டே இருக்கு, வெல்கனோஸ் ஓடிட்டே இருக்குது. பூமியானது பாத்தீங்கன்னா இந்த உபத்திர காலத்துல 7 கலசங்கள், 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், அப்படி 7 சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த 7 கலசங்களும் அக்னி தான். இப்போ பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ கோபம் வெளிப்பட போகுது. ஆக அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த சோதனை காலத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்ற, விழித்திருங்கள், விழித்திருங்கள். அடுத்தது பாருங்க, ஜெபம் பண்ணி நம்ம விழித்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, லூக்கா 21:20 பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபம் என்று அறியுங்கள். இப்ப எருசலேம் சுத்தி படம் இருக்கு. இத பார்க்கும்போது விழிப்பு வரணும். இன்னைக்கு அதை பத்தி நமக்கு அறிவு இல்லை. எல்லாரும் ஜனங்க, எல்லா நாடுகளும் எருசலேமை டார்கெட் பண்ணிட்டு யுத்தத்துக்கு ரெடியா இருக்கு. ஆனாலும் யாருக்குமே இந்த உணர்வு இல்லை. இந்த காரியங்களை நம்ம பார்த்த உடனே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்மை அழைத்து செல்ல போகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது கடைசி காலத்தின் அடையாளங்கள். மத்தேயு 24:அதிகாரத்துல, லூக்கா 21:அதிகாரத்துல எல்லாம் சொல்லும் பொழுது கடைசி காலத்தின் அடையாளங்கள் இது ஒரு அடையாளம். இப்ப அந்த லூக்கா 21:36 சொல்லும்போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள்.
வேதம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபிங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், எப்படி எண்ணமாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள் சொல்ற. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சுருக்கமா முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. மார்க் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு போகும் பொழுது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கும்படி கற்பிப்பார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் காவல் காக்குற பணி, ஆதாமுக்கு காவல் காக்குற பணி தான் கொடுத்தாரு. அது சரியா செய்யாதனால்தான் எவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 3வது அதிகாரம் இதெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். மனுபுத்திரே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாரு காவல்காரனா வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்மை கூட ஆண்டவர் காவல்காரனா வச்சிருக்கார். யாருக்கு? உங்க வீட்டுக்கு நீங்கள் காவல்காரர்கள், உங்க பட்டணத்துக்கு நீங்கள் காவல்காரர்கள். விழித்திருந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, அப்படியே நீங்கள் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரிலோ சேவல் கூவ நேரத்திலோ காலையில எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவளாய் கண்டுபிடியாதபடி விழித்திருங்கள். மார்க் 13ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் காவல்காரரை வச்சுக்கிறார். உங்க வீட்டுக்கு நீங்க தான் காவல்காரர். உங்களை ரட்சித்திருக்கிறாரா? உங்க வீட்டை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களை ரட்சித்திருக்கிறாரா? உங்க கிராமத்தை வழிநடத்த வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களை ரட்சித்திருக்கிற உங்க தேசத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்ப ஆண்டவர் உங்களை காவல்காரர்களா வச்சிருக்காரு. அதனால்தான் ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களை ஆயத்தப்படுத்து என்று சொல்றார். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆகவே இந்த நாளில இந்த விழித்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். நேரம் இல்ல, மற்ற காரியங்களை தேவனுக்கு சித்தமானவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விழித்திருங்கள் இந்த ஒரு காரியத்தை மீறி 3 காரியங்கள், விசுவாசத்திலே புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதெல்லாம் வந்து நம்ம தேவனுக்கு சித்தமான பிறகு பார்க்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து உமது வருகைக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாளானது சமயமா இருக்கிறபடினாலே, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஜெபத்திலே தரித்திருக்க, உணர்வோடு இருக்க அப்பா, உம்மை துதிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கிறவர்களை நாங்கள் சத்தியத்துல நடத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இன்னும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நடத்துகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த குழுவை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இதை நடத்துகிற அருமையான தாசர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தருடைய கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். முதனாவும் மாத்திரம் மகிழ்ச்சி அடிமை முற்றிலுமா தாழ்த்து ஏசின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எந்நாளுமே. துதி கனமகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்